காதல் ஹீரோவாக நான் பண்ணுறேன். அதுக்கு சப்போர்ட் நீங்கள் தான் தரணும் எல்லாருக்கும். ஸ்டேஜில் நிற்கிறேன்னா எங்கள் அப்பா அம்மா தான் காரணம். எந்த அப்பா அம்மா வந்தாலும் ஹீரோ ஆகிறேன்னு சொன்னால் ஏய் அதெல்லாம்டா நம்ம போய் படி அப்படின்னு சொல்கிற இடத்துல உன்னால் முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சு அவர் எங்கள் அப்பா அம்மா தான். நன்றி நான் சொல்லிக்கிறேன் நான். அப்புறம் டைரக்டர் சார், அவர் தான் வந்து ஒரு 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 மனுஷனை ஹீரோ ஆக்கணும்னா அவரால் தான் முடியும். அவரை வந்துட்டு நான் எப்பயும் மறக்க மாட்டேன் நான். நன்றி, வணக்கம். என்னோட டைரக்டர், ப்ரொடியூசர், என்னோட மேனேஜர் ராஜு சார், ரொம்ப நன்றி. இந்த பூஜை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த மூவி கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர் சப்போர்ட்டு எப்போவுமே வேணும். எப்போவும் நினைங்க எங்களை பற்றி, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி வந்திருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். எப்படி எம்ஜிஆருக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல் ஒரு உச்சத்தை தந்ததோ, அதுபோன்று விஜயகாந்த் அவர்களுக்கு லியாகத் அலி கானின் எழுத்துகள் உச்சத்தை தந்தது. அதே போல அவர் தலைமையேற்று இங்கு வாழ்த்த வருகை தந்ததனால் நிச்சயம் இதயத்தின் காதல் வெற்றியை பெறும் என்பதில் எந்த கிஞ்சிற்றும் இது இல்லை. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இந்த காதல் என்ற வார்த்தையே பொதுவான வார்த்தை. நீங்கள் எதுவுமே இல்லை, காதல்னு சொன்னாலே வெற்றி தான். இதுவரைக்கும் தமிழ் திரையுலகில் காதல் என்ற வார்த்தை தோற்றதாக சரித்திரமே கிடையாது. அது சாருக்கு இந்த படம் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அவரை மனமாற வாழ்த்துறேன். அதே மாதிரி பிரதர் தீபக்கும் சொன்னாங்க இது ஃபஸ்ட் மூவின்னு. அவரும் நல்ல பேரும் புகழோட அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு வாழ்த்துறேன். இந்த விழாக்கு என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. இத்தனை தொழிலாளர்களும் சேர்ந்து தான் இந்த இதயத்தில் காதலை உருவாக்க போகிறோம். அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய டைரக்டர் சவுந்தர் சார் தான். சவுந்தர் சாருடைய ஸ்கிரிப்டு அருமையான ஸ்கிரிப்டு. இந்த ஸ்கிரிப்ட் வந்து பெரிய லெவலில் வரும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். ரெண்டாவது, என்னோட இனி பயணம் செய்கிற அத்தனை தொழிலாளர்களையும் வணங்கி இதயத்தில் காதல் மாபெரும் வெற்றி விழாவாக இருக்கணும். அந்த வெற்றி விழா பெரிய மக்கள் மத்தியில் நடக்கணும் தான் நான் இந்த தருணத்தில் வேண்டிக்கிறேன். இதயத்தில் காதல்னு சொல்லி கண்டிப்பாக அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் வரணும். ஏன்னா டாக்டரு, இன்ஜினியரு, வக்கீல் எல்லாமே ப்ரொடியூசர் வந்துட்டாங்க. கவுன்சிலர் ஒருத்தர் தான் வரல. இப்போ விசாரிக்கும் போது அவங்க கவுன்சிலர் இருந்தாங்க, செல்வத்தோட ஒய்ஃபு. அதனால் இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வரணும். அதையும் தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருக்க புதுமுகம்லாம் நல்லா நடிக்கணும், வெற்றி பெறணும், இந்த படம் நல்லா ஓடணும்னு சொல்லி முழு மூச்சோடு நீங்கள் நடிக்கணும். யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு. நிச்சயமாக 2 மணி நேரத்தில் கடைசி அந்த 5 நிமிஷத்தில் நான் தட்டிட்டு போயிடுவேன். 100% எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. முன்னோட்டமாக ஒன்றா சொல்லலாம், இதயத்திலேருந்து வர்றது இன்னைக்கு காலத்தில் இல்லை. பணத்தை பார்த்து வருது, புகழை பார்த்து வருது, அந்தஸ்தை பார்த்து வருது, காரு, பங்களா, வீடு, இதை பார்த்து தான் காதல் வருது. நெசமா இல்லையா சார்? ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருடைய சொத்தும் இன்றைக்கி வந்து செல்ஃபோன் தான். செல்ஃபோன் இல்லாத ஸ்டூடெண்ட்டே கிடையாது. ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார், வீடு இருக்கோ வாசல் இருக்கோ, ரோட்டில் உட்காந்துக்கிற பசங்கிட்ட கூட 10,000 ரூபாய் செல்லு வச்சுருக்கான். ஸோ இன்றைக்கி காதல் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு, இது இதயத்தில் இல்லை. ஸோ அதை தான் இந்த கதையில் சொல்ல வந்திருக்கேன். ஒரு வித்தியாசமான முயற்சி, கண்டிப்பாக இளைஞர்களுக்கு பிடிக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என் கதையில் நான் என்ன சொல்லணும் அதை கேட்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை வந்து புதுசாக செலக்ட் பண்ணேன். அது காரணம் என்னென்னா, ரோடாக பிச்சை எடுக்கணும் ஹீரோ. அது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேடம் கேட்டாங்க கதை சொல்லும் போதே வந்து, சார் இந்த குடிக்கிற சீனெல்லாம் வைக்காதீங்க சார் என் பையனுக்கு அப்படின்னாங்க. குடிச்சிட்டு ரோடாக பிச்சை எடுப்பான் அப்படின்னு, இதுதான் சீன். என்னை நம்பினா தான் உங்கள் பையனை ஜெயிக்க வைப்பேன். அவன் உங்கள் பையன் கிடையாது, என் கதைக்கு அவன் ஹீரோ. ஸோ இன்னிலேருந்து என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொன்னேன். அதனால தான் அவர் முடியை வளர்த்துக்கிட்டு வேறு பைத்தியம் மாதிரி இருந்தார் அவர். இப்போ எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கதை கண்டிப்பாக ஜெயிக்கும். கெவினா என்ன அப்படின்ற ஒரு இங்கே ஒரு கேள்வி. கெவின் ஒரு டைட்டில் வச்சோம். கெவின்றது வந்து என்னென்னா ஒரு பள்ளத்தாக்கு, அதோட மீனிங். அந்த இடம் என்ன மாதிரி இடத்துல அமைஞ்சிருக்குன்னா, கொடைக்கானல், நடுவில் கேவி, கீழே பெரிய குளம். கொடைக்கானலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்தோம்னா கேவின்ற ஊருக்கு வந்துடலாம். அங்கேருந்து கீழே போனால் ஒரு 10 கிலோமீட்டர். இப்போ இந்த இடைப்பட்ட நடுவில் இருக்க ஊர் தான் அந்த கேவி. 2 இடத்துக்கும் போகிறதுக்கு வந்து ஒரு 10 இங்கிட்ட ஒரு 10 கிலோமீட்டர், கீழே ஒரு 10 கிலோமீட்டர். அந்த ஊரை பற்றியான விஷயங்கள் வந்து நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதில் தெரியாமல் இருந்திருக்கும். அந்த ஊரை பற்றி தெரியும்னா, அந்த ஊர் மக்களுக்கு வந்து அது ஒரு கஷ்டமான ஒரு இடம், அந்த மக்களோட வாழ்க்கைக்கான ஒரு இந்த மாதிரி ஒரு இடம். ஆனால் வெளியேருந்து போகிறவங்களுக்கு அது என்ன மாதிரி இருக்கும், ஒரு கொண்டாட்டம் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கும். ஒரு ட்ரக்கிங் வரவங்களுக்கோ
இல்லை அங்கே சுற்றி பார்க்க வரவங்களுக்கோ இப்படி ஒரு ஊருக்கு ஒரு இயற்கை இப்படி அழகு அப்படின்ட்டு. ஆனால் அங்கே இருக்க மக்களோட வாழ்க்கையை இருண்டு போன வாழ்க்கையில் தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குன்றது வந்து வெளியே வரவங்களுக்கு தெரியாது. நாங்களும் ஃபஸ்ட் டைம் போகும்போது அப்படி தான் இருந்துச்சு. அழகான ஒரு இடமா இருக்குது செய்யுது. அங்கே உள்ள இறங்கி நாங்கள் போகும்போது அந்த கதைக்கலாம் அங்கே ஊர் மக்களோட பிரச்சனை எல்லாம் தெரியும் போது அது இன்னும் வந்து எங்களுக்குள்ள பெயின்ஃபுல்லாக ஒரு விஷயம் அமையறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இந்த படம் வந்து இப்போது ஆரம்பித்த ஒரு படமே இல்லை. கடைசி ஒரு 5 வருஷமாக எல்லோரும் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ படம் முடியுமா முடியாதா, எடுக்க முடியுமா, ஏன்னா அந்த டெரெயின்லேருந்து எல்லா ஷூட்டிங்லேருந்து சவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி டெரெயினில் வந்து ஷூட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீமோட சப்போர்ட் இல்லாமல் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக எல்லாரோட க்ரௌட் ஃபண்டிங் வச்சு பண்ணுறது ஈஸியான விஷயம் இல்லை. இதோடைய பயணத்தை வந்து சிம்பிளாக வந்து சொல்லிட முடியாது. காரணம் என்னென்னா கெவி வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். அந்த படம் அதோடைய தன்மையிலிருந்து அந்த மக்கள் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையும் உண்மைத்தன்மையாகவும் அழுத்தமாகவும் மக்களுக்கான படமாக இதை முடிஞ்ச அளவுக்கு உருவாக்கியிருக்கும். அந்த மலை கிராமத்தில் ரோடு வசதி இல்லாமல் 5 ஊர் இருக்குது. 5 ஊருக்குமே டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர். ஒரே ஒரு ஒத்தடி பாதை மட்டும்தான். அங்கே வந்து டாய்லெட் கிடையாது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது. ஈவன் இவங்க ரேஷன் வாங்கினா கூட ஒரு திருவிழா மாதிரி ரேஷன் வாங்கினா அந்த பாதையில் ஒட்டுமொத்த ஊரும் ஒரு 40 பேர் 50 பேர் அந்த சாக்கு பையை தூக்கிட்டு ஒரு அடிமைகள் போவாங்க பார்த்தீங்களா, ஒரு அடிமைகள், ஒரு ஸ்லேவ் எப்படி வந்து இருப்பாங்களோ அந்த மாதிரி ஃபீல்டில் வந்து அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த 40 பேரும் அந்த ரேஷனை வாங்குறதுக்கு நடந்து போய் கொடைக்கானல் டவுனில் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த படம் வந்து எல்லா வழியும் மறைச்சி அவங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னா அது மட்டுமே எங்கள் மொத்த டீமுக்கும் போதும். தேங்க்யூ. இந்த படத்தில் ஒரு பாடல் கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் தேனிசை தென்றல் தேவா சார் அவங்க பாடியிருக்காங்க. ஸோ தம்பி பாலாவோட மியூசிக்கில் சீக்கிரம் அந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக நெட்டில் வந்து அந்த சாங்கோட இதுதான் வைரல் ஆகிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க. இந்த டைமில் எங்கள் படத்தோட அறிவிப்பு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதையும் நீங்கள் தூக்கி கொண்டாடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது. பேச கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னோடய முதல் மேடை, என்னோடய வேலை சரியாக செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி, என் ஃப்ரெண்டு ஜெகன் அவருக்கு நன்றி, எங்களுக்கு ப்ரொடக்ஷனில் சப்போர்ட் பண்ண வருணண்ணா, சிப்பி அண்ணா, ஸோ கண்ணன் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதாவது இந்த டீம்னுடைய உழைப்பு தான் எனக்கு வந்து மிகப்பெரிய பிரமிப்பை உண்டாக்குச்சு. ஏன்னா அவங்க அதன் மேலே கொண்ட நம்பிக்கை தான் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துட்டே இருக்கு. அந்த நம்பிக்கையில் தான் இந்த மொத்த படமும் ட்ராவல் ஆகிருக்கு. இதன் உழைப்பு, இந்த உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு டீமு, இந்த டீம் வந்து ஒன்று பண்ணியிருக்கு. ஒரு பெரும் உழைப்பை நம்பி மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய ஆதரவும் தேவை. இதுதான் துவக்கப்புள்ளி. இன்னும் நிறைய மேடைகள் இருக்குது. ஸோ படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஸோ அதற்கு எல்லாருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் தேவைப்படுது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து என்கிட்ட சொன்னாங்க, கதையாக சொன்னாங்க பசங்க. நான் அப்போ கேட்டேன், உங்களுக்கு என்னப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டேன். இல்லை சார் நான் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல சார். நாங்கள் சரி ஓகே யார்ட்டையும் ஒர்க் பண்ணல, ஷார்ட் ஃபிலிம் எதாவது பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இல்லை சார் அதுவும் பண்ணதில்லைன்றாங்க. அப்போ எப்படி படம் பண்ணுவீங்கப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா சொன்னால் பணம் போடுறோம் நாங்கள், எப்படி நீங்கள் எப்படி பணம் போடுவீங்கன்னு தெரியும், நாங்கள் பணம் போட்டு படம் சரியாக வரலனா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் நாங்கள் வேணா ஒன்று பண்ணி காட்டுறோம் நாங்கள். என்ன பண்ணின்னு கேட்டேன். இல்லை சார் அந்த படத்தில் நான் சொன்னேன், அப்போ எனக்கு ஏதாவது ஒன்று இந்த படத்தில் ஏதாவது பண்ணி காட்டுங்க, எப்படி பண்ணுவீங்க, அதாவது அந்த கிராமத்தில் லைட்ஸ் கிடையாது, வண்டி எதுவுமே கொண்டு போக முடியாது, அப்படி இருட்டில் நீங்கள் எப்படி இந்த படம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊர் கிராமத்து மக்களை வச்சு அந்த லாந்தர் விளக்கை செட் பண்ணி டார்ச் வச்சு எனக்கு ஒரு பைலட் ஃபிலிம் கொண்டு வந்து காட்டினாங்க. எனக்கு அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு, ஓகே கண்டிப்பாக படம் பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த கெவி கிராமத்திலேருந்து வெள்ளக்கெவி கிராமத்திலேருந்து மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தால் 7 மணி நேரம் ஆகும். இது பகல்லையே இந்த கஷ்டம். இரவு நேரத்தில் அப்படி ஒரு வழி வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னா அது உயிரை பணைய வைக்கிற வேலை தான். அப்படி ஒரு இரவு நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அவங்க படமாக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது அந்த ஊர்லேயே இப்போ இவங்க எந்த ஊரில் படமாக்குனாங்களோ அந்த ஊரில் கடந்த வாரம் ஒரு பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு டோலியில் கொண்டு போகும்போது தாமதமாகி இறந்துட்டாங்க. இதுதான் இன்றைய நிலைமை. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரியான சாலை வசதிகள் இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்குது, மலை கிராமங்கள் இருக்குது. இன்னும் ஆற்றை கடந்து கயிற்று பாலத்தை தொங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க.
ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடம் இருக்குது. இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு டீம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய கஷ்டம் எல்லாமே மைக்கில் பேசுகிறதுனால எதுவும் சரியாயிடும். நீங்கள் பட்ட கஷ்டம் வந்து இன்னொருத்தவங்களுடைய கஷ்டத்தை பொது சமூகத்துக்கு சொல்வதற்காக பட்ட கஷ்டம். ஸோ அந்த கஷ்டம் திரையரங்கில் சரியாக நான் பார்த்த ஃபஸ்ட்டு இப்போ 2 ஷாட்டு போட்டிங்க பாருங்கள். அந்த ஷாட்டு பேசுது, அந்த ஊர் என்னன்னு அப்படின்றது. எனக்கு இப்போ பார்த்த உடனே என்ன தோணுது, இந்த கதையை எடுத்துகிட்டு நம்மகிட்ட வராமல் போயிட்டாங்களே, இவங்க எடுத்துகிட்டு வந்தால் எடுத்து கொடுத்துருப்போமே அப்படின்னு தான் தோணுது. கணேஷ் சார், இவர்கள் திறமையானவர்கள். திறமையை நம்பி நீங்கள் வந்து படம் ஆரம்பிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இயக்குனர் பேசும்போது சொன்னார் 4-5 வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னார். உங்களோட வெற்றி தள்ளி தான் போயிருக்குது தவிர தவறி போகவில்லை. சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த மண்ணின் மகிமை என்னன்னா, நாம் என்ன புதைச்சாலுமே அது மக்கி போயிடும், ஆனால் விதை மட்டும் புதைச்சாதான் விதை முளைக்கும்னாரு. அது மாதிரி இந்த கெவி மண்ணின் மக்களின் வலியை நீங்கள் விதைத்தீர்கள், நிச்சயமாக அது மலரும் என்பதை நான் சொல்லுகிறேன். இந்த வலி நிச்சயமாக முளைக்கும். படம் வெளியீட்டுக்கு பிறகு பேசாத வாய்கள் பேசும், எழுதாத பேனாக்கள் எழுத வைக்கும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Once upon a time in Madras, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மூவி எனக்கு கிடைச்சதுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி. நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தேன் டிரெக்டர் சார், அப்புறமா பரத் சார் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தேன் இதுக்கு. ஸோ இது எனக்கு ஃபஸ்ட் மூவி, அந்த மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அப்புறமா ப்ரொடியூசர்ஸ் பிஜிஎஸ், ஹருண் சார், சுஹேல் சார், அனந்த் சார், தென் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அப்புறமா டிஓபி கண்ணன் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஒரு நல்ல படம் பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கூடி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வேறு வேறு கேட்டகரியில் வேறு ஒரு ஜாப் ப்ரிஃபரன்ஸில் இருந்தவங்க எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸாக இந்த படத்தில் வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் the script is so good, and first of all huge thanks to all the producers for making this film. நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போது இந்த டீம் தான் பெஸ்ட்னு தோணும். அந்த மாதிரி தான் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது தோணுச்சு. ஸோ ஐ தேங்க் மை டிரெக்டர், மை டிஓபி, ஆல் ஏடிஸ், மை ப்ரொடியூசர், காஸ்டியூமர்ஸ், ப்ரொடக்ஷன் சைட், ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி. யூ ஆல் டிட் அ வெரி குட் ஜாப். I would also like to thank my co-actors, beautiful co-actors, and for doing their part in the movie splendidly. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே கதையை கேட்டதுமே ஓகே பண்ணலான்னு தான் சொன்னாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு மூவி கல்ட் மூவியாக இருக்குது, பண்ணலாம் இதே தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து எங்களுக்கு எனர்ஜி கிடச்சிது. ஓகே, இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். எப்படி ஆரம்பிக்கும் போது நினச்சோமோ அதே மாதிரி முடிவும் அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்திருக்கு. We thank all the entire team, entire crew. கிட்டத்தட்ட ஒரு 45 to 60 days டைட் ஷெட்யூல் ஆஃப் ஷூட்ஸ். பட்ஜெட்குள்ளே எடுக்கணும், அந்த ப்ரெஷர் வேறு. ரெண்டாவது வந்திருக்கிற ஆர்டிஸ்ட்க்கும் ஷூட்டிங் ஸ்பாட் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அந்த ப்ரெஷர். ஸோ எவ்ரி திங் ஹோப் காடோட கிரேஸோட எல்லாருமே நல்லபடியாக முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து யங் ஜென்ரேஷன் வந்து நம்மளோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீசர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் பாருங்களேன், கொரியன் படம், ரஷ்யன் படம், சைனீஸ் நாங்கள் அந்த பக்கம் போனதே இல்லை. நாங்கள்லாம் வந்து பாக்யராஜ் சார், மணிவண்ணன் சார் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இங்கே இருக்கிற இது வந்து அவங்க சர்ச் பண்ணும்போது பார்த்தா அப்போ என்னென்னா இன்றைக்கி யங் ஜென்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் வாட்ன்றது கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க கெஸ் பண்ணாதது, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதது அப்படி இருந்தால் தான் பார்க்குறாங்க, இல்லைன்னா இது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வந்துடுறாங்க. டேரக்டர்லேருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக டேரக்டருக்கும் எனக்கும் பயங்கரமாக சண்டை வரும். அவர் ஒன்று வையும் பாரு, நான் வைக்க மாட்டேன். அவர் சரின்றது எனக்கு தப்பு, எனக்கு சரின்றது அவருக்கு தப்பு. ஆனால் அவர் கான்ஃபிடென்ட்டாக ஒரு சில விஷயம் சொல்லுவார், இதை நீங்கள் வைங்க, நான் நம்பி நீங்கள் இறங்குங்க, இதை பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில். இந்த படத்துக்கு என்ன மியூசிக்காக செலக்ட் பண்ணதுக்கு அண்ட் ஐ திங்க் என்னோடய பெஸ்ட்டு நான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்குது. அண்டு த்ரில்லர் ஜானரில் நான் வர படம் ஃபஸ்ட்டு படம் இது தான் எனக்கு.
அண்ட் அந்த சாங் 3 சாங்ஸ் பண்ணியிருக்குது இதில். ஸோ அதுக்கு லிரிக்ஸ் ஜெகன் அண்ணா எழுதியிருக்குது. ஸோ எல்லாம் நல்லா வந்திருக்குது. நீங்கள் தான் எல்லோரும் பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குது. நீங்கள் படம் பாருங்கள், ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனால் இது வந்து நானும் இதை தான் சொல்கிறேன், ஒரு புது படமாக இருக்கும் இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது ஒரு ஹைப்பர் லிங்க் நான்லீனியர் ஃபிலிமாக இருக்கும். அது படம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம். அதாவது சின்ன படங்களை மீடியா கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறத நான் பெருசாக எடுக்க மாட்டேன். நல்ல படங்களை மீடியா கொண்டு போய் சேர்ப்பாங்க, அதில் மாற்றமே இல்லை. இது நல்ல படத்தில் ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் நல்ல படம் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம். இந்த படம் எல்லாம் பார்த்து அங்கே எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேசணும், ஆனால் எனக்கு பேச வரல. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. ஒரு 1-2 விஷயங்கள் வந்து ஒரு கதையில் சொல்கிறதே ரொம்ப கஷ்டம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கையாண்டிருக்காரு. இதில் ஒரு தாயோட ஒரு புனிதமான ஒரு லவ், ஒரு அன்பு, அவன் பொண்ணு மேலே வச்சிருக்கிற ஒரு அன்பு இருக்குது. கோபம், அது வந்து நம்மளை எப்படி வந்து நம்மளை அடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் ஒரு அரசியல் இருக்குது. இதில் ரொம்ப தீவிரமான ஒரு லாஸ் ஒரு அது இருக்குது. ரொம்ப ஏமாற்றம், அது எப்படி வந்து ஒருத்தரை தாக்குப்படுத்துறதுங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஆனால் எதுக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் தப்பாமல் ரொம்ப அழகாக இந்த எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் அ சைன் ஆஃப் அ ட்ரூ ஸ்டோரி ரைட்டர். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ ஹவ் அ பிக் ஃபேத் இன் யூ. நீங்கள் வருங்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு டைரக்டராக வருவீங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஒரு ஃபிலிமாக ஒரு 2 hours நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது மனிதனோட வாழ்வியல் வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பிரசாத். அதே மாதிரி மியூசிக், எடிட்டிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒரு நல்ல படத்துக்கு அமையும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சது. என்றைக்குமே நான் நல்ல படம் கொடுக்கும்போது பத்திரிகை நண்பர்கள் என்னையும் சரி, என்னோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா அதை சார்ந்த படமாக இருக்கட்டும், என்றைக்குமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் So I think this year is going to be a good year for me with a couple of good lineups. So அதில் once upon a time in Madras வந்துட்டு ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஊடக நண்பர்களோட சப்போர்ட் ப்ளஸ் அஃப்கோர்ஸ் ரசிகர்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்திருக்கு. வந்து மஞ்சித் திவாகர்னு என்னோட முந்தனைய படத்தோட இயக்குனர், அவர் டைரக்டர். மலையாளத்தில் எடுத்து தமிழ்லையும் எடுத்திருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த படம் அமேசான் ப்ரைம்லேயும் போயிடுச்சு, நல்ல எல்லாரோட பாராட்டுகள் பெற்றிருந்துச்சு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் டைட்டில் இன்றைக்கி தான் ரிவீல் பண்ணாங்க, காமா அப்படின்னு. என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே வந்து ரொம்ப ஒரு இன்டலெக்சுவலான ரொம்ப த்ரில்லர் டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் இது. ஒரு மாதிரி அவர் இந்த ஹாலிவுட் பேட்டர்ன்லலாம் அந்த த்ரில்லர் ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ தமிழில் அதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. இப்போது கொஞ்சம் மேபி நெக்ஸ்ட் மந்த் அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலோட நார்ம்ஸ் பிரகாரம் நாங்கள் அதை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மிச்சம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அஜய் வாண்டியார்னு என்னோட பிரதர், அவர் ஆல்ரெடி 3-4 மூவிஸ் தமிழில் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட சென்னை சிசிஎல்ல அவர் இது பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். இப்போது அவர் தொடர்ந்து ஒரு 2 படம் அவர் இப்போ கதாநாயகனை பண்ணுறாரு. இந்த படத்தில் நானும் அவரும் ஒரு கதாநாயகனை ஷேர் பண்ணி பண்ணுறோம். 3 டைட்டில் சொன்னாங்க. அப்போ இந்த கதை கருக்கு வந்து இந்த காமா அப்படிங்கிறது வந்து அது வந்து இச்சையாக நினைக்க வேணாம். காமாங்கிறது வந்து இந்த டைட்டிலுக்கும் பொருந்தும், இந்த கதைக்கும் பொருந்தும். அதை தவிர வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து இந்த டைட்டிலுக்கும் இதுக்கும் வந்து 100% சம்மந்தம் இருக்குது. செம்பியன் மாதேவி தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான யதார்த்த மனிதர்களை பற்றி பேச நினைக்கிற ஒரு திரைப்படம். அற்புதமாக வந்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காதலன் காதலி அவங்க 2 பேரும் சாதியை தாண்டி அவங்க வந்து விரும்புகிறாங்க. அந்த சடன் ஷாக் வந்து அந்த ஹீரோவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு பொண்ணு வந்து நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, இமீடியட்டாக நாளைக்கு கல்யாணம் பண்ணணுன்ற அந்த ஒரு ஷாக் வந்து அவனால் அக்செப்ட் பண்ண முடியல. நார்மலாக எல்லாருமே போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்போம், மச்சான் இந்தமாரி ஒன்று நடந்துருச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஹெல்ப் கேட்குறப்போ
அந்தமாரி ஒரு நார்மலாக அவன் போய் கேட்குறது வந்து கேட்ட நபர்கள் வந்து தவறான ஒரு புரிதலோடு இருக்கிறதுனால அதில் ஏற்படுற பிரச்சனைகள் என்ன அப்படின்றது தான் இந்த படம் இது பண்ணியிருக்க வழியா வேறு பெருசாக இதில் அந்த கேரக்டரை வந்து டிமினிஷ் பண்ணுற அளவுக்கு எதுவும் தப்பாக தெரியல. இல்லை, இது ஒரு பகுதியில் நடந்த உண்மை சம்பவத்தை வந்து தழுவி தான் இந்த கதையை பண்ணியிருக்கோம். இந்த இன்சிடென்ட் உண்மையாகவே நடந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பேப்பரில் பார்த்துருக்கலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்துருக்கலாம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்துருக்கலாம். அதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது.